Good day to you guys. Let's learn today. In this video, we are going to see about 12th standard 3rd unit prose in celebration of being alive by Dr. Christian Bernard. This lesson, from the title itself, you can just imagine or else you can assume what is it about. The title வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது. In celebration of being alive, the best thing that God had given us is this life. நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை. Though we are always complaining about it, என்னதான் நம்ம இந்த வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே ஒரு கம்ப்ளைண்டோடையே இருந்தால், so all others are happy, why should I suffer, why everything happens to me, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டம் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா. At certain point of life, everybody would come across this question to God. கடவுள்கிட்ட கண்டிப்பாக அந்த கேள்விகளை கேட்டுட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலாக இந்த லெசன் எடுத்துக்கலாம். So look at the activity given in the textbook. So there are several physically challenged people who have lived successful and meaningful lives. Physically challenged, disability-ல வாழ்கிற people, they should have a higher willpower to overcome their difficulties. நார்மல் பீப்புளை விட அவங்களுக்கு மன உறுதி கொஞ்சம் அதிகமாகவே வேணும். தன்னுடைய உடல் உபாதைகள், அவங்களுடைய கஷ்டம், அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பீப்புளை உன்னுடைய வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் சேலஞ்ச், உடலில் எந்த இடத்துல அவங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குது, எந்த ஃபீல்டில் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. The first one, Beethoven. He is a German composer of music and he has hearing impairment. அவர் காது கேட்காது. அவருடைய அச்சீவ்மெண்ட் மியூசிக். அடுத்தது Demosthenes. He is a Greek orator, ஒரு பேச்சாளர். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டாமரிங், கொஞ்சம் சேர்ந்து அப்படி பேச வராது. ஆனால் அவருடைய திறமை எதில் பார்த்தீங்கன்னா ஒரேட்டர், பேச்சாளர். அடுத்தது ஹெலன் கெல்லர். ஷீ இஸ் டெஃப் அண்ட் பிளைண்ட், காதும் கேட்காது கண்ணும் தெரியாது. பட் ஷீ ஹாஸ் பிகம் எ வெரி ரெனவுண்ட் ரைட்டர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அடுத்தது மாரியப்பன் தங்கவேலு. ஹீ இஸ் ஃப்ரம் அவர் தமிழ்நாடு. And he lost his right leg because of an accident. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய காலை இழந்துடுறாரு. அது ஆனாலும் அவர் பேரா ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முசாட். ஹி இஸ் அ மியூசிஷியன். அவருக்கு என்ன இது அப்படின்னா டெம்ப்ரவரி பிளைண்ட்னஸ், கண்ணு கொஞ்சம் தெரியாமல் போய் ஒரு டியூ டு சிக்கன் பாக்ஸ்னால் அவருக்கு கண்ணு பிரச்சனையாயிடுது. ஆனால் அவர் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் கம்போசர். நெக்ஸ்ட் ஜான் மில்டன். ஹீ பிகேம் பிளைண்ட். அவர் கண்ணு தெரியாமல் போயிடுது அவருக்கு. பட் ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், ஒரு மிகச்சிறந்த போயட் அவர். The next one is Sudha Chandran. You might have seen her in movies and dramas. Drama moviesல பார்த்துருப்பேன். She had lost her leg in an accident. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு கால் போயிடுது. பட் she doesn't give up on her dancing. ஆனாலுமே நடனத்தை விட்டு கொடுக்காம தன்னுடைய ஆர்டிஃபிஷியல் லெக்கில் இன்னமும் டான்ஸிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விட நான் மிக மிக மதிக்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவர் வித் டிசபிலிட்டி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஹி வாஸ் அ ஃபேமஸ் ஃபிசிக்ஸ் துறையில் அதாவது இயற்பியல் துறையில் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் அவர். ஸோ இவருக்கு என்ன டிசீஸ் அப்படின்னா ஹி ஹாஸ் மோட்டர் நியூரான் டிசீஸ், நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை. ஹீ இஸ் ட்ராப்ட் இன் ஹிஸ் ஓன் பாடி. ஹீ இஸ் மோர் தென் அ ட்ராப்ட் பாடி. அவருடைய உடல்லையே அவரை கட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. அவர் கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது, எதுவுமே அசைக்க முடியாது. மொத்த தசைகளும் அவருடைய இது கேட்காது. ஆனால் அவர் என்ன வச்சு அவருடைய ஆராய்ச்சி தீசிஸ் பேப்பர்ஸ், ஆராய்ச்சி பக்கங்களெல்லாம் எப்படி எழுதினார் அப்படின்னா த்ரூ ஹிஸ் ஐலிட்ஸ், தன்னுடைய கண் அசைவுகளை வச்சு கம்ப்யூட்டரை வச்சு அப்படி தன்னுடைய எழுத்துக்களை எழுதினார். தன்னுடைய ஆராய்ச்சி சம்மந்தமான அத்தனை பேப்பர்ஸையும் அப்படி தான் சப்மிட் பண்ணார்.
யூ கேன் இமேஜின் வாட் த அச்சீவ்மெண்ட் இட் இஸ். எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத உன்னால் இமேஜின் பண்ண முடியும். நம்மளால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, உடம்பு வலிக்குதுன்னாவே நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு யோசிப்போம். அவருடைய மொத்த உடலும் வந்து அசைக்க முடியாததாக இருந்தபோது he doesn't give up on it. தன்னுடைய வாழ்க்கையை அவர் அப்படியே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, செத்து போயிடலாம் அப்படின்னலாம் நினைக்கல. he focused on what he can do. தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் டிசபிலிட்டியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு அந்த வேர்ட்ஸை பாரு. My advice to other disabled people would be concentrate on things your disability doesn't prevent you doing well. And don't regret the things it interferes with. Don't be disabled in spirit as well as physically. என்னோடய அட்வைஸ் ஊனமுற்ற மற்ற மக்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் டிசபிலிட்டி எதை உங்களை தடுக்க நினைக்குதோ அதை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து டோன்ட் பி டிசேபிள்ட் இன் ஸ்பிரிட், அதாவது உங்களுடைய உறுதியில் ஊனம் இல்லாதவங்களாக இருங்க அப்படிங்கிறார். ஸோ how great it is. He is such a great inspiration. அவர் அப்படி எந்த ஒரு மனிதனையும் ஊக்கப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். So after knowing that, let us see about the lesson. This lesson was written by Dr. Christian Bernard. He was the first doctor to perform a heart transplant surgery. He comes from a poor family. He lost his brother due to cardiac disease. அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ், அவருடைய சகோதரர்களில் ஒருத்தர் வந்து இருதய நோயில் இறந்துடுறாரு. அதனால வந்து அவர் ரொம்ப உறுதியாக ஒரு கார்டியாக் சர்ஜனாக உருவாகிறாரு. படித்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த அவருடைய இந்த லெசன் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணுறாரு. அது அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய வாழ்க்கை குறித்த அவருடைய பரிமாணத்தை எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறதா இந்த லெசன். ஹவு இட் சேஞ்ச்டு ஹிஸ் வே ஆஃப் திங்கிங் அபவுட் லைஃப். ஸோ it has a very simple moral. Being happy doesn't need anything. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த லெசனுடைய moral. Look at the first paragraph. More and more as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. Suffering seems so cruelly prevalent in the world today. Being a doctor, he could have come across so many people suffering. ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவருக்கு மக்களினுடைய வலியும் வேதனையும் நிறையா பார்த்துருப்பார். ஸோ he says, why should people suffer? ஏன் மக்கள் இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழணும்? Suffering seems so cruelly prevalent. நான் பார்க்குற இந்த உலகத்தில் சஃபரிங், அதாவது வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்களுக்கு வர இந்த கஷ்டம் ப்ரிவேலண்ட் மீன்ஸ் காமன், ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு ஃபேக்டை கீழே கொடுக்குறாரு. ஏன் இதை இந்த பாயிண்ட் ஆஃப் ஐடியாவுக்கு அவர் வராரு அப்படிங்கிறதுக்கு. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1, and another 6 million will die before the age of 5, and of the rest many will end up as mental or physical cripples. ஸோ இந்த உலகத்தில் 125 மில்லியன் குழந்தைங்க பிறக்குது எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும். அதில் 12 மில்லியன் குழந்தைங்க ஒரு வயசுக்கு முன்னாடியே இறந்துடுது. மீதி 6 இருக்கிற குழந்தைங்கள்ல 6 மில்லியன் குழந்தைங்க 5 வயசு அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துடுது. அண்ட் ஆஃப் த ரெஸ்ட் மீதி அதுக்கும் கீழே இருக்கிறதுல மெனி வில் எண்ட் அப், நிறைய எதில் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா மென்டல் ஆர் ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸ். தட் மீன்ஸ் பீப்புள் வித் டிசபிலிட்டி, ஏதோ ஒரு விதத்தில் ஊனமாயிறாங்க. ஐதர் மென்டல் மன ரீதியாக ஆர் எல்ஸ் ஃபிசிக்கல்
உடல் ரீதியாவோ ஊனமாயிடுறாங்க அப்படிங்கிற. ஸோ தே ஹியர் கன்சிடரேஷன் விஸ் கேர்ஃபுல் தாட். நான் யோசிச்சு சரியாக நினைக்கிறது. Prevalent means common and cripples people with disability. My gloomy thoughts probably stemmed from an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. His gloomy thoughts, அவருடைய இந்த சோகமான தாட்ஸ், gloomy means very sad, நினைவுகள் ஏன் வருது அப்படின்னா, it stemmed from an accident. அவருக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருடைய மனைவியோட வெளியில் போகும்போது போயிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே ரோடை க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் இவரும் இவர் ஒய்ஃபும் க்ராஸ் ஆகும்போது அந்த கார் ஹிட் பண்ணதில் இவருடைய ஒய்ஃப் வந்து பக்கத்து லேன் இன்னொரு வழியில் எதிர் வழியில் வர கார்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அந்த வழியில் தூக்கி வீசப்படுறாங்க. வீசின உடனே அவங்கள இன்னொரு கார் வந்து ஹிட் பண்ணிடுது, ஸ்ட்ரக் பை த கார். ஸோ தட் வாஸ் அ வெரி டெரிபிள் ஆக்சிடெண்ட். ஒரு ரொம்ப ஆபத்துக்குரிய ஒரு விபத்தாக நடக்குது. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு வலி மட்டும் இல்லை, agony means pain or suffering, அந்த கஷ்டமும் வழியும், and fear, பயமும், எங்கள் ஒரு வேளை பொழைச்சிருவோமா இல்லை நமக்கு வேறு ஏதாவது நடக்குமா, அந்த பயம் மட்டும் இல்லாமல் anger, எனக்கு கோபமும் வருது. I could not understand why my wife and I had to suffer. I had 11 broken ribs and a perforated lung. நானும் என் ஒய்ஃபு ஏன் இந்த வழியை அனுபவிக்கணும், எங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம யோசிச்சோம் இல்லையா. நான் யாருக்கும் கெட்டது நினச்சதில்லை, நான் யாருக்கும் துரோகம் நினச்சதில்லை, எனக்கே இப்படி நான் கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. த சேம் தாட், அதே தான் எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஏன் இப்படி நடந்தது. எனக்கு வந்து என்னுடைய எலும்பில் வந்து இந்த ரிப் போன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நெஞ்சு கூட்டு எலும்பு, அதில் வந்து 11 எலும்பு வந்து உடஞ்சிருது. அந்த எலும்பு போய் குத்தி அவருடைய லங்ஸ் வந்து பெர்ஃபரேட்டட் மீன்ஸ் டான், ஒரு உடஞ்ச கிழிஞ்ச அல்லது வந்து டேமேஜ் ஆன அப்படின்னு அர்த்தம். My wife had a badly fractured shoulder. Over and over I asked myself, why should this happen to us? I had work to do. After all, there were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆஸ்க் மை செல்ஃப், என்னையே நான் கேட்டுக்கிட்டேன், எனக்கே எப்படி நடக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் காப்பாற்ற வேண்டிய நிறைய உயிர்கள் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற வேண்டியது, என் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது அவள் பார்த்துக்கிறதுக்கு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறார். My father, had he still been alive, would have said, my son, it's God's will. That's the way God tests you. Suffering ennobles you, makes you a better person. ஒருவேளை என் அப்பா உயிரோடு இருந்திருந்தா, had he still been alive, would have said, ஒருவேளை சொல்லியிருப்பாரு என்னன்னா, my son, it's God's will. நம்மக்கிட்ட எல்லாருமே ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, இது கடவுள் அனுமதிச்சிருக்காரு. That's the way God tests you. கடவுள் நம்மளை வந்து பொன்னை புடமிடுவது போல புடமிடுவார்னு இருக்கும். அதாவது வந்து தங்கத்தை வந்து சுத்தப்படுத்தணும்னா நல்லா அதை நெருப்பில் உருக்குவாங்க. அது மாதிரி மனுஷனை வந்து கஷ்டம் வந்து புடம் போடும், சுத்தப்படுத்தும். சஃபரிங் ennobles you. Ennobles means makes dignified, morally noble. உன்னை ஒரு டிக்னிட்டியோட நொபிலிட்டியோட நல்ல எண்ணங்களோட இருக்கிறதுக்கு வந்து அது உருவாக்கும் உன்னைய. மேக்ஸ் யூ a better person அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு. But as a doctor, I see nothing noble in a patient thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. ஆனால் ஒரு டாக்டராக என்னால் இதை பார்க்கும்போது இதில் எதுவுமே நோபல் இல்லை, நீதியானது இல்லை. ஒரு பேஷண்ட் வந்து த்ராஷிங் அரவுண்ட், இங்கேயும் அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கிறது, மூவிங் அரவுண்ட் ரெஸ்ட்லெஸ்லி இன் எ ஸ்வெட் சோக் பெட், அந்த வேர்வையோடு அந்த பெட்டில் படுத்து கிடக்கிறதும்,
மைண்ட் clouded in agony, அவருடைய மனம் முழுக்க வந்து வலியினால் நிறைஞ்சிருக்கிறதும் இதில் என்ன நீதி இருக்குது, வாட் இஸ் நோபல் in there அப்படின்னு யோசிக்கிறார். Nor can I see any nobility in the crying of a lonely child in your ward at night. தனிமையில் ஒரு குழந்தை வந்து வழியில் அழுகிறது பெட்டில், இதில் என்ன நொபிலிட்டி இருக்க போகுது அப்படின்றாரு. ஒரு டாக்டராக அவர் இதை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஹி சீஸ் இட் எவ்ரி டே. ஸோ ஹி கொஷன்ஸ் இட். கடவுள்கிட்ட கேட்போம் இல்லையா, நம்மளே யோசிப்போம் இல்லையா, கடவுள்கிட்ட வந்து கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு, எல்லாம் இருக்குது, ஆனாலுமே ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் இப்படி குழந்தைங்க சாகுறாங்க, பசியில் சாகுறாங்க, அநியாயமாக சாகுறாங்க, ஸோ இதில் என்ன நீதி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த சேம் கொஷன் ஹி ஹேஸ். In those days they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை ரெஃபர் பண்ணுறதுனால சொல்கிறாரு, in those days அப்பெல்லாம் they didn't have sophisticated, ரொம்ப வெல் அட்வான்ஸ்டான முறைகள் எல்லாம் இல்லை ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்யறதுக்கு. அதனால அந்த குழந்தைகளோட வழியை அவர் நேர்லேயே பார்க்குறாரு. ஸோ இட் வாஸ் ஹார்ட் பிரேக்கிங். அது அவருடைய இதயத்தை உடைக்கக்கூடிய வழியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தேர் டோட்டல் ஸ்ட்ரெஸ். குழந்தை எப்பொழுதுமே நம்பும் இல்லையா, ஊசி குத்தும் போதே வலிக்காதுன்னு சொன்னால் அதை நம்பும், வலிக்காது, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்பும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் உள்ளே போய் உட்காரும். அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட், அதை உடைக்கிற மாதிரி இருக்குது நிஜமும் அந்த வலியும். They believe you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ ஒரு டாக்டராக நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு அந்த குழந்தை நம்பும். ஒருவேளை என்னால் அதை செய்ய முடியல அப்படின்னா they accept their fate, பரவாயில்லைன்னு அதை ஒத்துக்கும். They go through mutilating surgery. Mutilating means removing, completely cut off. ஒரு டிஷ்யூ வந்து அப்படியே இல்லை வந்து ஏதோ ஒரு பகுதியோ வெட்டி எடுத்துடுறது மியூட்டிலேட்டிங். ஸோ அந்த சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் afterwards they don't complain. அதை பற்றி அதுக்கு வந்து பெருசாக என்ன செய்யாதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாது, பரவாயில்ல அப்படிங்கிற இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். They accept their fate. One morning several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering. Something basic that was full of solace for me. ஒரு நாள் காலை, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் காலை அவர் வந்து Grand Prix of Cape Town's Red Cross சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், கேப் டவுன் இருக்கு இல்லையா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நகரத்தில் ரெட் கிராஸ்ன்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு கிராண்ட் ப்ரிக்ஸ்னு என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கார் ரேசிங் அதை ஒன்று பார்க்குறாரு. அதுதான் அவருடைய கண்களை திறந்ததாம். இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட். நான் இத்தனை நாளையும் ஒரு வலியும் வேதனையும் கஷ்டத்தையும் ஏதோ ஒரு வித மிஸ்ஸிங், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் தட், என்னுடைய பார்வையில் ஏதோ ஒன்று வந்து விடுபட்டு போகுதுன்னு நான் நினச்சேன். அதை அந்த கிராண்ட் ப்ரிக்ஸ் அந்த கார் ரேசிங்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கார் ரேசிங்னா ஒரு விளையாட்டுன்னு இருக்குது இங்கே. அது இட் மீன்ஸ் சம்திங், யூ கேன் நோ இட் இன் த நெக்ஸ்ட் பேராஸ். அது வந்து அவருக்கு வந்து ஒரு இட் பிரிங்ஸ் அ சோலேஸ் ஃபார் மீ, எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தது, ஒரு கன்சலேஷன், எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு அப்படிங்கிறார். What happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended. And very soon this trolley was commandeered by an intrepid crew of two, a driver and a mechanic. அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு கொண்டு போவோம் இல்லையா, அந்த ட்ராலி ஒன்று தள்ளிகிட்டே வருவாங்க நர்சஸ். அந்த ட்ராலி வந்து ஒரு நர்ஸ் வந்து அன்அட்டெண்டட் பார்க்காம அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ட்ராலியை வந்து 2 பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க. இன்ட்ரிபிரேட் மீன்ஸ் வெரி போல்ட், டேரிங், ரொம்ப தைரியமான ஒரு க்ரூனா ஒரு குரூப், 2 பேர் சேர்ந்த ஒரு குரூப். அதில் ஒருத்தர் வந்து டிரைவராக இருக்கா, இன்னொருத்த மெக்கானிக். இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறது. That mechanic provided motive power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor.
இதில் இந்த மெக்கானிக் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஹி ப்ரொவைடட் மோட்டர் பவர். அந்த வண்டி தள்ளுறதுக்கான சக்தி இருக்கலாம், அதை கொடுக்குறான். எப்படின்னா, பை கேலப்பிங் அலாங் பிஹைண்ட் த ட்ராலி. அந்த காலை வச்சு உந்தி உந்தி தள்ளுவோம் இல்லையா, ஜம்ப் பண்ணி. கேலப்பிங் மீன்ஸ் ஜம்பிங். அந்த மாதிரி வந்து உந்தி உந்தி தள்ளி அதை முன்னாடி தள்ளுறான். அதே நேரம் முன்னாடி டிரைவர் சீட்டில் உட்காந்துருவேன் என்ன பண்ணுறான், தன் காலை முன்னாடி வச்சு 2 ஃபூட்டையும் முன்னாடி வச்சு ஒன் ஹேண்ட் அந்த ஃபூட்டில் அப்படியே ஸ்க்ராப் பண்ணிகிட்டே போகிறான் வண்டி தள்ள. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. ஏன் இவனுக்கு 2 பேர் இந்த மாதிரி ஒருத்தன் டிரைவர் ஒருத்தன் மெக்கானிக்குன்னு இருக்கிறான்னு பார்த்தா, இந்த முன்னாடி இருக்கிற டிரைவருக்கு வந்து கண்ணு தெரியாது. அதனால அவன் எந்த திசையை நோக்கி ஓட்டணும்னு தெரியாது. அதனால் அவன் முன்னாடி உட்காந்துட்டான். இன்னொரு சின்ன பையன் அந்த பின்னாடி தள்ளுறவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு கை சுத்தமாக இல்லை. அதனால அவன் பின்னாடி நின்று தள்ள ஆரம்பிச்சிருக்கான். ஸோ யூ கேன் see that in the picture. நீ அந்த புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 68 அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும். They put on quite a show that day, judging by the laughter and shouts of encouragement from the rest of the patients. It was a much better entertainment than anything anyone puts on at the Indianapolis 500 car race. ஸோ அவனுங்க விளையாண்ட இந்த விளையாட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொண்டு வந்து கைதட்டி அவனுக்கு விளையாடுறத பார்க்குறது. அது எப்படின்னா, ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கார் ரேஸில் போய் உட்காந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக உட்காந்து பார்க்குற போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அது அதிகமாகவே இருந்தது. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to bed. There was a grand finale. இந்த ரேஸில் ஒரு ஃபினாலே, கரெக்டாக ஒரு கிளைமேக்ஸ் நடக்குது ஃபினாலே. அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த தட்டு எல்லாம் போய் எல்லா பக்கமும் தெரிச்சு விழுந்து சில்வர் வேர் எல்லா பக்கம் இந்த நர்ஸ் முன்னாடி வந்தானே, அந்த நர்ஸ் அவங்க 2 பேர்த்தையும் 2 பசங்களையும் பிடிச்சி கொண்டு போய் அவங்க பெட்டில் உட்கார வச்சிடுறாங்க. Let me tell me about this too. The mechanic was all of 7 years. One night when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. He suffered severe 3rd-degree burns on the upper part of his body and lost both his eyes. At the time of the Grand Prix, he was a walking horror with a disfigured face and flap of skin hanging from the side of his neck to the body. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெக்கானிக் பற்றி சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே they were drunk. அவங்க 2 பேருமே மது போதையில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு லேண்டன், விளக்கு இருக்கு இல்லையா, சீமெண்ணெய் விளக்கு மாதிரி நம்ம இதில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விளக்கில் வந்து தூக்கி அவங்க அப்பா மேலே வீசுகிறாங்க. வீசும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, அவன் மேலே விழுந்துருது, அந்த குழந்தை மேலே விழுந்துருது, அவன் தலையில் விழுந்து அது உள்ளே ஒரு பர்னிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதனால் அவன் உடல் முழுக்க எரியுது, அவன் தலையும் ஷோல்டரும் எரிஞ்சு. இப்போ நீ இந்த பிக்சரில் பார்க்குற இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிஸ்ஃபிகர்ட் ஆகிடுது, தோலோட கீழே ஒட்டி இருக்குது. இதுதான் வந்து அந்த ஃபேஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக். அவன் நெக்கில் இருந்து அந்த பாடிக்கு அப்படியே அது வந்து தொங்கி இருக்குது. டிஸ்ஃபிகர்டு, ஸ்பாயில்டு, இந்த மாதிரி மர்டாகி இருக்கிறது. ஸோ இந்த 3rd-degree பர்ன்ஸில் அவன் சஃபர் பண்ணுறான். As the wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. நீ இப்போ பார்த்த மாதிரி தான் அவனுடைய லோயர் ஜா வந்து அவன் நெக்கோட ஒட்டிக்கிச்சு. ஸோ அவனால் வந்து தலையை இப்படி தூக்கி தான் வாயை திறக்க முடியும். The only way this little boy could open his mouth was to raise his head. When I stopped by to see him after the race, he said, "You know, we won," and he was laughing. ஸோ அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இவர் போய் அந்த பையனை பார்க்கும்போது அவனை சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அந்த இதில் ஜெயிச்சிட்டோம், அந்த ரேஸில் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறான். சில்ட்ரன் ஆர் லைக் தட். குழந்தைங்க அப்படி தான். They were ready to accept whatever it is. So this is what says, whatever happens, life must go on. என்ன ஆனாலும் வாழ்க்கை தன் போக்கில் வாழ்ந்துதான் ஆகணும். So whatever happens to us, let us first we had seen the mechanic. Let us see about the driver, the mechanic. Next the driver. And the driver பார்ப்போம். The trolley's driver I knew better. A few years earlier
I had successfully closed a hole in his heart. He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. A few days before the race, his shoulder and arm were amputated. ஸோ அந்த ட்ராலியோட டிரைவர் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா, he had successfully closed a hole in his heart. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அந்த பையனுடைய இருதயத்தில் ஒரு ஓட்டையை அடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அவருடைய போனில் வந்து ஒரு மேலிக்னன்ட் டியூமர், மேலிக்னன்ட் மீன்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல், ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டியூமர்னால் ஒரு கட்டி, டிசீஸ்டு க்ரோத், இதை ரிமூவ் பண்ணியிருக்காரு. போனில் இருக்கிறதுனால அவனுடைய கையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷோல்டர் அண்ட் ஆர்ம் இது ரெண்டையும் வந்து ஆம்பியூட்டேட்டட், அப்படியே கட் ஆஃப், அறுத்து எடுத்துட்டாங்க. அவன் கை இல்லை. தெர் வாஸ் லிட்டில் ஹோப் ஆஃப் ஹிஸ் ரெக்கவரி. அவனுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது பிழைக்கிறதுக்கு. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had full confidence in the mechanic. அவன் என்ன சொல்கிறான் அந்த டாக்டர்கிட்ட, அந்த ட்ராலியோட வீலில் சரியாக ஆயில் இல்லை, ஆனால் நான் கரெக்டாக ஓட்டிட்டேன், எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் கிடைச்சா. அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பிளைண்ட் முன்னாடி உட்காந்துருந்தான் இல்லையா அவன். Suddenly I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. So, அது பாரு, business of living. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு லெசன், வெரி கிரேட் லெசன். profound means here very great. எனக்கு இந்த பசங்க கற்றுக் கொடுத்தானுங்க. என்ன அப்படின்னா, because the business of living is joy in the real sense of the word, not just something for pleasure, amusement, recreation. உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் ப்ளஷர், இந்த கொஞ்ச நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிற்றின்பம் மாதிரி இல்லாமல் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஹாவ் ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறாரு. த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் லைஃப் அலைவ். ஸோ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம உயிரோடு இருக்கோம் அதை அனுபவிக்கிறதுக்கு. ஸோ we are alive to live. So that is the best thing in having this life. இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னா, we are alive to see this, we are alive to face this life. I had been looking at suffering from the wrong end. நான் ஒரு தவறான இடத்துல இருந்து இந்த கஷ்டங்களை பார்த்துட்டு இருந்தேன். You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. கஷ்டப்படுறதுனால நீ ஒரு சிறந்த மனிதன் ஆக மாட்ட, ஆனால் கஷ்டத்தை அனுபவித்து அதனால் நீ வந்து ஒரு சிறந்த மனிதனாக அப்படிங்கிறார். We can't appreciate light if we haven't known darkness, nor can we appreciate warmth if we have never suffered cold. ஸோ எனக்கு இருட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா வெளிச்சத்தை எனக்கு கொண்டாடவே தெரியாது. அதே மாதிரி குளிரின் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த இதமான வெப்பத்தை வந்து எனக்கு உணரவே தெரியாது. ஸோ there should be life is a mixture of joys and sorrows. வாழ்க்கை வந்து சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் இணைந்த ஒரு மிக்சர். இது ரெண்டுமே இருந்திருந்தால் தான் we will just live in this world. These children showed me that it's not what you have lost that's important. What is important is that what you have left. ஸோ இந்த குழந்தைங்க அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நாட் வாட் யூ ஹாவ் லாஸ்ட் தட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன இழந்தையோ அது முக்கியமே கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், எது முக்கியம் அப்படின்னா, இஸ் வாட் யூ ஹாவ் லெட். அதை தாண்டி மீதம் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் முக்கியமானது. அண்ட் திஸ் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப். இதுதான் வாழ்க்கையை இட்டு செல்லக்கூடிய யதார்த்தம். ஸோ இதை தான் அந்த ரெண்டு குழந்தைங்களும் கற்றுக் கொடுக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியலைங்கிறதுனால அது அதனுடைய இன்பத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்து கை போயிடுச்சு அப்படிங்கிற கவலையே இல்லை. ஸோ டோன்ட் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த நெகட்டிவ் திங்ஸ், ஜஸ்ட் லுக் த லைஃப் இன் அ பாசிட்டிவ் வே. வாழ்க்கையை எப்பொழுதும் நேர்மறையாக எதிர்கொள்ள கற்றுக்கணும் அப்படிங்கிறத அந்த லெசனுடைய மாரல். So let us see about the author. He was born in South Africa in 1922 to poor parents as their fourth child.
4வது குழந்தையாக பிறக்கிறாரு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஹி லாஸ்ட் ஹிஸ் பிரதர் டியூ டு கார்டியாக் ailment. அவருடைய சகோதரர் இறந்ததுனால he became a cardiac surgeon. He focused on congenital and complicated cardiac conditions. ரொம்ப கடினமாக இருக்கிற சர்ஜரிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பற்றின நிறைய தீசிஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணுறாரு. இவர் கிட்டத்தட்ட 235 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. Some of his books, One Life, 50 Ways to a Healthy Heart, The Best Medicine, The Faith, these are all the famous books he had written. அவர் எழுதின முக்கியமானது. ஸோ இவர் தான் வந்து ஒரு பைனியர்னா சொல்லியிருக்கேன். எதையுமே வந்து முதல் முறையாக செய்கிற ஒரு துறையில் முதல் முறையாக ஈடுபடுறவர். He was the first person who do the heart transplantation, இருதய மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட முதல் மருத்துவர் இவர். முதல் அனிமல்ஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஹியூமனில் செய்கிறாரு. இவருக்கு கிட்டத்தட்ட வந்து 11 ஹானரரி டாக்டரேட்ஸ், சிறப்பு கௌரவ பட்டம் சொல்லுவாங்க இல்லையா, டாக்டரேட், அந்த பட்டம் வந்து 11 யூனிவர்சிட்டிஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவருக்கு வந்து 36 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லேட்டர் வந்து இவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவுறாரு. So he died at the age of 78 in the year 2001.